நான் பேசுன என்ன புரிச்சு உங்களுக்கு? எப்படி வெளியே தெளிவா இருக்கிறோமோ அதே மாதிரி உள்ளேயும் தெளிவா இருக்கணுமா இல்லையா? நீ ஏத்தின தீபம் உள்ளேயும் வெளியே வெளிச்சமா இருக்கணும். ஆனா வெளியே தீபம் ஏத்தினா வெளியே மட்டும் தான் வெளிச்சம் இருக்கு, உள்ள இல்ல. அப்ப என்ன செய்யணும்? உள்ள வெளிச்சம் வரணும் என்ன செய்யணும்? நீங்க ஏத்துற தீபம் எங்க ஏத்தணும்? உள்ள ஏத்தணும். உள்ள ஏத்தின தீபம் மூலியமாக உள்ளேயும் வெளியும் வெளிச்சமாயிரும். உள்ளேயும் சரியா இருப்பீங்க, அந்த அறிவின் தெளிவாக வெளியே இருக்க செயலையும் சிறப்பா இருப்பீங்களா இல்லையா? தெளிவான முடிவு எடுப்பீங்களா இல்லையா? உள்ள அறியாமல் இருக்கிற வரைக்கும் வெளியே எத்தனை தெளிவு இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு உபயோகமா இல்லை. அறியாமல் திருப்பி திருப்பி அதே குணங்கள், அதே புத்தி, அதே போட்டி பொறாமை கோவம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்ப உள்ள இருக்க தீபத்தை ஏத்துங்க. வெளியே தீபத்தை ஏத்திட்டீங்க, சரியாக்கிறீல. இப்ப ஞான யோகத்தை என்ன செய்யணும்? அதே மாதிரி தீபம் உள்ளேயும் ஏத்தணும். ஏன்னா சாமி உள்ள வெளியே இருக்கு, நிறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கிற உள்ள வெளியே நிறைஞ்சிருக்க இறைவனை வெளியே தீபத்தை ஏற்றி, அம்பாள் அழகா இருக்கலாம், சிவம் பாரு ஜொலிக்கிறார் அந்த ஒளி வெளிச்சத்துல, எப்படி இருக்கா பாரு, அப்படியே ஒரு அதிர்வு உண்டார், ஒரு சக்தி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். எனக்கு அது பார்க்குறப்ப எனக்கு உடம்பே ஒரு உற்சாகமா இருக்கு சொல்றோம். ஆமா தானே? ஒரு தீபம் ஏற்றிட்டு அகவிளக்கில் ஏற்றிட்டு ஒரு இருட்டறையில சாமி சிவலிங்கத்தை அங்கே முன்னுக்கு ஒரு தீபம் ஏற்றின பிறகு எப்படி இருக்கு நம்ம பார்க்கறதுக்கு? அது நம்ம மனத்துக்கு ஏதோ ஒரு காந்த சக்தி உருவ மாதிரி இருக்கு. அப்ப அங்க ஏத்துற அந்த சாமிக்கு அங்க இருக்கிறப்ப அதே சாமி உள்ளே இருக்கு சொல்லியாச்சு. ஆமா தானே? எப்போலையும் வார்த்தையா சொல்லுவோம், கடவுள் எங்க இருக்க? கடவுள் தான் என் மனசுல இருக்காரு. ஏன்னா கோயிலுக்கு போல? அதான் கடவுள் மனசுல இருக்காரு. மனசார நான் யாருக்கு கெடுதல் செய்யல, ஏன்னா கடவுள் உள்ள இருக்கா நம்புறான். அப்ப வெளியே இருக்க இதே விளக்கு ஏற்றி இவ்வளவு உற்சாகமா இருக்கிறப்ப உனக்குள்ள தீபம் எரிஞ்சால் எப்படி இருக்கும்? நீ எப்படிப்பட்ட உற்சாகமா இருப்ப, நீ எப்படி பிரகாசமா இருப்ப, உன் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கும். அப்ப மன அமைதி மனசாந்தி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அப்ப உள்ள தீபத்தை ஏற்றுதான் ஞான யோகம் மார்க்கம். சரைக்கிரிய மார்க்கத்தில் வெளியே செஞ்சீங்க, ரைட்டு. இப்ப என்ன செய்யணும்? அதே தீபத்தை உள்ள ஏத்தணும். இப்ப உள்ள ஏத்துனா எப்படி ஏத்துவீங்க? அகத்துல ஏத்த வேண்டிய தீபத்தை எப்படி ஏத்துவீங்க? என்ன செய்யணும்? ஒரு டாக்டரை பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி தலைய அதுக்குள்ள அகவிருத்த உள்ளக்க வச்சு விளக்கு ஏற்ற போறீங்களா? தெளிவா இருங்க, திருப்பி சொல்றேன். ஐயோ விளக்கு வச்சு அங்க எரிஞ்சு அப்ப இதே விளக்கு உள்ள கச்சு அங்க எரியும் சொல்லி வச்சிடாதீங்க. சங்குதான். அதுக்கப்புறம் தவறா புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க அப்புறம் குருமார்களை பழி சொல்லுவீங்க. அவர் தான் சொன்னாரே உள்ள இருக்க வெளியேற்ற தீபம் தான் உள்ளக்கு ஏத்துனேன். வெளியே அகல் விளக்கு வச்சு ஏத்துனீங்க. அதே அகல் விளக்குக்கு சமமாக இருக்கிற இந்த உடலு, இந்த உடலு மண். அகல் விளக்கு எதுல செஞ்சிரு? மண்ணுல தானே. அதே மாதிரி மண் தத்துவம் இந்த உடல். இந்த உடல் தான் பஞ்சபூதத்துல மண் தத்துவம். இந்த மண் தத்துவத்துல என்ன செய்யணும்? உள்ள ஜீவன் என்பது ஒரு நெருப்பு அக்னி இருக்கு. உள்ள ஜீவன் என்பது உயிரோடு இருக்கு தானே இந்த உடல்ல. அப்ப இந்த மண் தத்துவத்துல இங்க அக்னி என்பது நமசிவாய. நான் ஏற்கனவே பல எபிசோட சொன்னேன், நமசிவாயத்தை என்னன்னு விளக்கி சொல்லியிருக்கேன். அதை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல மண் தத்துவம் என்பது நான் என்பது மண் தத்துவம். அப்ப இந்த உடல் ஒரு மண் தத்துவம். மா என்பது என்னது? மனம். மனம்தான் நீர் தத்துவம் சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல மனம் எப்படி கேட்ட திரியா இருக்கு. என்னது? திரியா இருக்கு. மனம் என்பது திரியா இருக்கு. அந்த மண் தத்துவமாக இருக்க அகல் விளக்குல இந்த உடல்ல உள்ள ஒரு திரியா வச்சு அதுல என்ன ஊத்தணும்? எண்ணெய் ஊத்தணுமா இல்லையா? வெளியே எண்ணெய் ஊத்துறோம், உள்ள என்ன ஏத்தணும்? வெளியே என்ன ஊத்தணும்? இங்க தலையதான் என்ன ஊத்துறியா? என்ன ஊத்தணும்? மண்ணு என்பது அகல் விளக்கு சொல்லிட்டேன். இந்த உடல அகல் விளக்கு. இதுக்குள்ள மனம் என்பது திரிய வைத்து. அப்ப மனதை எங்க வச்சு தியானம் பண்றீங்க? பூர்வ மத்தியில. ஆமா தானே? மனசு அப்படியே ஒரு நிலைப்பாட்டு கொண்டு போய் எங்க கேட்குறீங்க? அப்ப இந்த உடல் என்பது சிரசுல அகல் விளக்காக நினைச்சுங்க. இந்த அகல் விளக்குல மனம் என்பது வெளியே விரிய மூடாம அந்த திரி மாதிரி இந்த இடத்துல பூர்வ மத்தியில வைத்து கொண்டு, அதில் சும்மா திரி வச்சா விளக்கு எரியுமா? எரியாது. அதுக்கு எண்ணெய் ஊற்றணுமா இல்லையா? அந்த எண்ணெய் வெளியே எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ உள்ள எண்ணெய் ஊற்ற முடியாது.
உள்ள என்ன ஏற்றணும், என்ன ஊற்றணும்? வாசி என்பது காற்றை நிரப்பணும். வாசி என்ற காற்றை நிரப்பணும். அப்போ நான் வந்துருச்சு, மா வந்துருச்சு, என்ன ஆச்சு? வா வந்துருச்சா இல்லையா? அந்த எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கு பிறகு தான் என்ன செய்றீங்க? தீபம் ஏற்றணுமா இல்லையா? தீபம் ஏற்றணுமா இல்லையா? அப்போ உள்ள நெருப்பு எரிக்கல இருக்கு, அதை ஊதி அந்த நெருப்பை எரிய வைக்கணும். அப்பதான் உள்ளுக்கு என்ன உண்டாகும்? பிரகாசம் உண்டாகும். வெளிச்சம் வருமா வராதா? அப்ப அந்த பிரகாசமா எரியத்துக்கு அந்த அக்னி என்பது நெருப்பை எரிய வேண்டால் அங்க என்ன இருக்கணும்? யா என்பது ஆகாசம் இருக்க வேண்டும். இறைவெளி. இறைவெளி இல்லாட்டி ஒரு நெருப்பு எரியுமா? இது போன எபிசோட நான் பேசினேன். இப்ப இன்னும் ஒரு ஆழமா தெளிவா இன்னைக்கு பேசுறேன், பொதுவில் பேசுறேன். இப்ப